ஹலோ மக்களே, வெல்கம் டு கேபிஎஸ் பானு ஸ்டோரிஸ். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படத்தில் வெறும் 3 நாள் ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது, அதாவது குடும்பத்துக்குள்ளே இல்லை, வெளியிலேருந்து ஒரு நபர் மூலமாக இந்த குடும்பத்துக்கு வர ஆபத்து, அதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்க எல்லாருமா சேர்ந்து அப்படிங்கிறத சூப்பராக காட்டிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். பார்க்க போகிற படம் பேர் த மேன் ஹூ நோ டூ மச், அதாவது அதிகம் தெரிஞ்ச மனுஷன். சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு உளவாளின்னு வச்சுக்கலாம். சீன்லேயே நமக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ராவை காட்டுறாங்க. அதில் கோரஸாக நிறைய பேர் வயலின்னு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு ட்ரம் இந்த மாதிரி வச்சு வாசிச்சிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் பெருசாக 2 தட்டு கையில் வச்சு டங்குன்னு ஒரு அடி அடித்தோடனே அது ஒரு அதிர்வலை மாதிரி வருது. இதுதான் முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் போல் இருக்குது. இதை வச்சு தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க அந்த ஆர்கெஸ்ட்ராவை. இதை நமக்கு மெயினாக காட்டுறாங்க. இது ஏன்னு கடைசியில் சொல்லுவாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. இதுதான் ஹீரோ அண்ட் ஹீரோயின். இது அவங்களோட குட்டி பையன். ரொம்ப ஜாலியாக பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. குட்டி பிள்ளைங்கனால என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ எட்டி பார்ப்பாங்க, அப்புறம் கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பையனும் அங்கே இங்கேன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே கேள்வி கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோ அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரு. பையன் அப்படியே எழுந்திரிச்சு பஸ்ஸில் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த அம்மாவை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்க பையன் ஒரு இடத்துல சடன் பிரேக் போடவும் தெரியாமல் அந்த அம்மாவோட நோஸ் பீஸ், அதாவது இந்த பக்கம் நோஸ் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் அபாயான்னு சொல்லுவாங்க, தெரியாமல் பிடிச்சி இழுத்துடுறாரு. இருக்கிறதுக்கு கம்பி கிடைக்கல. பதட்டத்தில் என்ன பண்ணுவான் பாவம், தெரியாமல் பிடிச்சிடுறான். கையோடு வந்துடுது. அந்த ஆள் எந்திரிச்சு சண்டைக்கு வந்துடுறான். வீட்டுக்காரர் போல் இருக்குது. ஹீரோவுக்கு அவர் பேசுகிற பாஷை புரியல, இவர் பேசுகிற பாஷை ஆளுக்கு புரியலை. இடையில ஒருத்தர் வந்து 2 பேருக்கு சமரசமாக பேசி அப்புறம் அந்த பையன் கையில் இருக்க அந்த நோஸ் பீஸை வாங்கி கொடுத்துட்றாரு. சண்டை முடிஞ்சிடுது. இதுக்காகவா இவ்வளோ பெரிய கலவரம் பண்ணார் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, அது அவங்க வழக்கம், தன்னோட முகத்தை வீட்டுக்கார தவிர வேறு யாருக்கும் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. குட்டி பையன் ஏன் எதுவும் இன்ஃபெக்ஷன் வந்துருமா அப்படின்னு பாவம் கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த புது ஆளை உட்காந்து நிறையா பேசுகிறாங்க. அந்த ஆள் தான் ஹீரோ கிட்ட நிறைய கொஷின் கேட்டு இவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அவங்க ஃபேமிலி கூடயும் நல்லா பேசுகிறாரு. குட்டி பையன் அவரை வீட்டுக்கு கூப்பிட்றான். நல்லபடியாக பேசி முடிச்சுட்டு பஸ்ஸு ஒரு இடத்துல போய் நிற்குது. பெரிய மார்க்கெட் போல் இருக்குது. அங்கேருந்து இறங்கி ஹோட்டலுக்கு போக ரெடி ஆகுறாங்க. அப்போ இந்த புது நபர் என்ன சொல்கிறாருன்னா, நைட்டு நான் உங்களை டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. தான் ஹீரோயின் சொன்னாலும் இது உங்களுக்கு புது இடம் தானே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கிளம்பிடுறாரு. இவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹீரோயின் எல்லா ஒய்ஃபும் மாதிரி தான் திட்டுறாங்க. நீங்கள் என்ன அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க, அவரை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே அவர் பேரை மட்டும் சொல்கிறாரு. அது மட்டும்தான் தெரியும். ஆனால் அவருக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் டாக்டராக வேலை பார்க்குறீங்க, பாரிஸ் போயிருக்கீங்க, இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, தங்க போகிற ஹோட்டல்னு எல்லாமே தெரியும். இந்த மாதிரி யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நல்லா தான் சொல்கிறாங்க. நல்லது சொன்னால் யாருக்கு பிடிக்கும். ஹீரோவும் சரி சரி அப்படின்னு சமாளித்து விட்டுறாரு. அப்புறம் ஹோட்டலில் வந்து இறங்குறாங்க. அங்கே ஒரு ஜோடி நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி அந்த லேடி பார்த்துட்டு போகிறாங்க. ஹீரோயினும் நோட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகம்தான், வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. அந்த சீனே ரொம்ப லவ்லியாக இருக்கும். அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. இப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. ஹோட்டல் ரூமில் அந்த புது நபரும் வந்திருக்காரு. எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க டின்னர் போகிறதுக்காக. அப்போ ஹீரோயினும் அவங்க பையனும் சேர்ந்து சூப்பராக பாட்டு பாடுறாங்க. அது அந்த காலத்து பாட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பையனும் அப்படியே அந்த அம்மா கூடயே பாடிக்கிட்டு ரெடி ஆகுறான். கடைசியாக அந்த அம்மா பாட இந்த பையன் வந்து விசிலில் ஹம் பண்ணுவான். நல்லாயிருக்கும் அது. பிட் போடுறேன், கேளுங்க. The future's not ours to see. இந்த பாட்டை கேட்டுட்டு அந்த புது நபர், பரவாயில்லையே உங்கள் ஒய்ஃப் ரொம்ப சூப்பராக பாடுறாங்க, நான் கேட்டுகிட்டே இருப்பேன் போல இருக்கு அப்படின்றாங்க. உடனே ஹீரோ அவங்க ஒரு ஸ்டேஜ் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே இவருக்கு தான் மறக்க தெரியாதுலேயே ஓப்பனாக சொல்லிடுறாரு. ஹீரோயினும் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த புது நபரும் நீங்கள் ஸ்டேஜ் சிங்கரா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஹீரோவை இதையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க அவங்க. நான் என்னப்பா சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் காட்டுறாரு. அப்புறம் 2 பேரும் போய் பேசுகிறாங்க. அப்போது நீங்கள் பாரிஸ்க்கு வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் பிறந்து வளர்ந்ததே பாரிஸில் தாங்க அப்படின்னோடனே ஹீரோயின் மேலே கீழேயும் பார்க்குறாங்க. அப்போ யாரோ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கதவை தட்டுறாரு. ஹீரோயின் தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. பாரிஸ்லேருந்து வந்த நபர் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி அந்த நபர் விசாரிக்கிறாரு. இல்லைங்க, நாங்கள் லண்டன்லேருந்து வரோம் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நான் ரூம் மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் கிளம்பிடுறாரு. அவரை பார்த்தோன்னே இந்த புது நபருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு.
ஃபோன் பேசி முடிச்சுட்டு, சாரிங்க என்னால் டின்னருக்கு வர முடியாது மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியாக டின்னருக்கு வராங்க. அந்த இடத்துல அவருக்கு உட்காரவே முடியல. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்றாரு. அப்போது பின்னாடி தான் இந்த வயசான ஜோடிங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, நீங்கள் தானே அந்த ஃபேமஸ் சிங்கர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பேசி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் 4 பேரும் ஒன்றாவே உட்காந்து டின்னர் சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் என்னடான்னு பார்க்குறாரு. அங்கே அந்த புது நபர் வந்து இன்னொரு லேடியோட வந்திருக்காரு. நம்மக்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போது வேற ஒருத்தரோட வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. அப்போது ஹீரோவும் அதை பற்றி கேட்கலான்னு எந்திரிச்சு போகிறாரு. வேணான்னு சொல்லி ஹீரோயின் அவரை பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. சாப்பாடாவது ஒழுங்காக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் எடுத்து 2 கையிலையும் பிச்சு சாப்பிட்றாரு. அப்போ அங்கேருந்து ஒருத்தர், இப்படி சாப்பிடக்கூடாது, இந்த ஒரு கையில் தான் இப்படி சாப்பிட்ணுங்கிறாரு, எனக்கு சாப்பாடே வேணாண்டான்னு தூக்கி போட்டுடுறாரு ஹீரோ. இதையும் அந்த புது நபர் ஜன்னல் ஓரம் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. அடுத்த நாள் காலை சந்தையை காட்டுறாங்க. அங்கே நிறைய கண்காட்சி அது இதுன்னு இருக்குது. மனிதர்கள்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி நின்று ஸ்டாச்சு மாதிரி செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே நின்று தான் பார்த்துட்ருக்காங்க. அதை உங்களோட பையன் வந்து நேற்று பழகுனாங்க இல்லையா, அந்த வயசான தம்பதிகள் கூட இருக்காங்க. இப்போது திடீர்னு அங்கே ஒரு நபர் வேகமாக ஓடுறாரு. அவர் துரத்திக்கிட்டு இன்னொருத்தரும் ஓடுறாரு. 2 பேருமே அரபி மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் எதிர்த்து வர ஆள் பார்க்காம மேலே மோதி பெயிண்டெல்லாம் கீழே கொட்டிடுது. அதுலேயும் உருண்டு பரண்டு எந்திரிச்சு ஓடுறாரு. துரத்திட்டு வந்த நபரும் விடாமல் பின்னாடியே போய் முதுகில் கத்தியை வச்சு குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. போலீஸ் வராங்க. அவரை பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. இவரை பார்க்கல. இவர் அப்படியே மெதுவாக நடந்து கஷ்டப்பட்டு மார்க்கெட் ஏரியாவுக்கு வராரு. அங்கே ஹீரோவை பார்க்குறாரு. அவர் கிட்டத்தில் வந்து அப்படியே முடியாமல் கீழே விழுகிறாரு. அப்போ அவர் முகத்தை பிடிக்கும்போது அவர் முகத்தில் ஏதோ கரி பூசி இருப்பார் போல இருக்கு. அது ஹீரோ கையோட ஒட்டிக்குது. அப்போ தான் இவர் பஸ்ஸில் இவருக்கு அறிமுகமான புது நபர் அப்படின்னு ஹீரோவுக்கே தெரிய வருது. ஹீரோவை பிடிச்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே போய் சேர்ந்துடுறாரு. இவரும் நாடி துடிப்புலாம் இருக்கான்னு பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வேகமாக ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு பேப்பர் இருக்கா அப்படின்னு கேட்டு அவர் சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த போலீஸ் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. இவருக்கு தான் அந்த ஊர் பாஷை தெரியாது இல்லையா, அந்த தாத்தா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. ஏங்க எனக்கு அவரை அவ்வளோவா தெரியாது, நேற்று தான் பஸ்ஸில் அறிமுகமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஸ்டேஷன் வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ பையனை அந்த பாட்டி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டுன்னு, சரி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நாங்கள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. இங்கே போலீஸ் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. அவர் உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்னு சொல்லி தாத்தா கேட்குறாரு. நேற்று தாங்க தெரியும்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இவங்க நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து, என்னங்க நேற்று தான் தெரியும்னு சொல்கிறீங்க, அத்தனை பேர் இருக்கும்போது அவர் உயிர் போகிற நிலமையில எதுக்கு உங்ககிட்ட மட்டும் பேசினாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. எங்களுக்கும் அதுதான் தெரியல, நேற்று தான் அவரை தெரியும்னு சொல்லி ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த போலீஸ் நம்ப மாட்டேங்கிறாரு. ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நான் ஒரு டூரிஸ்ட், இங்கே சுற்றி பார்க்க தான் வந்தேன், நீங்கள் என்னமோ என்ன குற்றவாளி மாதிரி பிடிச்சி விசாரிக்கிறீங்க, அந்த சம்பவம் நடந்த இடத்துல நான் இருந்தேன், அதை பற்றி சொல்லிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன், நீங்கள் என்ன என்னையே கொஸ்டின் பண்ணுறீங்கன்னு கோவமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்து, மிஸ்டர் மெக்கானாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு அப்படின்றாங்க. ஹீரோ பேர் தான் மெக்கானா. உடனே இந்த இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லும்போது, நான் வருவேன், பேசிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படி கெத்தாக சொல்லிட்டு போகிறாரு. போய் ஃபோன் கால் அட்டன் பண்ண அந்த சைடு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அந்த நபர் உன்கிட்ட சொன்னதை நீ போலீஸில் சொல்லக்கூடாது, சொன்னால் உன் பையன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை கேட்டு ஹீரோவுக்கு பக்கோன்னு ஆயிடுது. தாத்தாவை கூப்பிட்டு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஒய்ஃப் என் குழந்தையோட பத்திரமா வந்துட்டாங்களான்னு கேளுங்கன்னு சொல்கிறாரு. தாத்தாவும் ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு விசாரித்தா அவங்க ஒய்ஃபும் இவர் குழந்தையும் அங்கே போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போங்க ஹோட்டலுக்கு போய் அவங்க வந்துட்டாங்களான்னு பாருங்கள், இல்லைன்னா தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி தாத்தாவை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயினை பார்க்க வராரு. ஃபோன் பண்ணான்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு தான், அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நாம் இன்னும் அரை மணி நேரத்தில் ஹோட்டல் போகலன்னா எம்பசிக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்டேன்னு சொன்னோடனே அந்த இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே, விசாரணை எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் எடுத்து கையில் கொடுத்துட்றாரு. 2 பேரும் ஹோட்டலுக்கு வர வழியில் ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. நான் உன்னோட ஒய்ஃப் தானே, நீங்கள் என்கிட்ட கூட சொல்ல மாட்டிங்களா, அவர் எப்படி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவர் நோட் பண்ண பேப்பரை எடுத்து காட்டுறாரு. இதில் அவர் எழுதுனது எனக்கு ஒன்றும் புரியலை, உங்களுக்கு புரிஞ்சால் படிச்சுக்கோங்க, ஆனால் இன்ஃபர்மேஷனை மட்டும் என்னன்னு சொல்கிறேன்.
பாரிஸில் ஆம்ப்ரூஸ் சாப்பல் கொலை நடக்க போகுது, இந்த விஷயத்த போலீஸில் சொல்லுங்கள், இதைத்தான் அந்த நபர் இவர்கிட்ட சொல்லியிருப்பார். இங்கேயே இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறாங்க. பொறுமையாக இரு, எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வராரு. வாசல்லையே அதோட இன்சார்ஜை பார்க்குறாரு. நீ உள்ளே போன்னு சொல்லி ஹீரோயினை உள்ளே அனுப்பிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறாரு. என்னோட பையனும் அந்த லேடியும் வந்தாங்களான்னு. இல்லை அப்படிங்கிறாரு. சரி, வயசான நபர் வந்தாரான்னா அவர் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து செக்இன் பண்ணிட்டு போனாருன்னா இவருக்கு ரொம்ப ஷாக்கு. உண்மையிலே சொல்லுங்கள், அவர் தான் வந்து செக்இன் பண்ணிட்டு போனாரா? ஆமாங்க, அவர் தான், நான் நல்லா பார்த்தேன் அப்படின்றாரு. இந்த விஷயத்தை எப்படி ஹீரோயின் கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே ஹீரோ உள்ளே வராரு. ஹீரோயினும் நடந்த சம்பவம் தெரியாமல் நான் உடனே மிஸ்ஸஸ் க்ரீக்கு ஃபோன் பண்ணி பையனை கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் இரு, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஒரு பிபி டேப்லெட் எடுத்து தண்ணியை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுக்குறாரு. இதை முதல்ல சாப்பிடு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்றாரு. ஹீரோயின் வேண்டாம் அப்படின்றாங்க. நீ சாப்பிடுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, நான் தூங்குறேன், நீங்கள் போய் பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிற நேரம் ஹீரோ வந்து இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்ப பதட்டம் ஆகிடுது. பிபி இருக்கும் போல் இருக்குது. கையாமையான்னு கத்துறாங்க, அழுகிறாங்க. இவர் தான் சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாரு. எப்படியாவது நம்ம பையனை கண்டுபிடிச்சிடலாம், நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. மறுபடியும் அவங்க கண் விழித்து பார்க்கும்போது ஹீரோ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க லண்டன்லேருந்து வந்தவங்க, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எனக்கு கிடச்சது. நீ எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆகு, நாம் உடனே லண்டனுக்கு போகலாம். அவங்க கண்டிப்பாக நம்ம பையனை லண்டனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே தான் ஆம்ப்ரூஸ் சாப்பல் அப்படின்றவரை கொலை பண்ண போகிறாங்க இல்லையா, அவரை கண்டுபிடிச்சோம்னா நம்ம பையனை எப்படியாவது மீட்டரலாம் அப்படின்னு தைரியம் கொடுக்குறாரு. ஹீரோயினுக்கு அழுகையாக வருது. ஹீரோவை கட்டி பிடிச்சி தன் மகனை நினச்சி அழுகிறாங்க. அடுத்த ஃப்ளைட்டையே பிடிச்சி பாரிஸ் வராங்க. இங்கே ஹீரோயினை பார்க்க பெரிய கூட்டமே இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு ஃபேமஸ் ஸ்டேஜ் சிங்கர் இல்லையா, அதனால் இவங்களை பார்க்க நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் இந்த ஒரு எல்லோ கோட் பார்த்துக்கோங்க, பையனா பொண்ணான்னு தெரியல, வந்து நின்று நம்ம ஹீரோயினையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஏர்போர்ட்டில் இருக்க ஒரு ஆஃபீஸர், வாங்க உங்களை பார்க்குறதுக்கு கமிஷனர் காத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் தான் கமிஷனரு. உங்கள் பையன் கடத்தப்பட்ட செய்தி எனக்கு தெரியும், நாங்களும் விசாரிச்சிட்ருக்கோம். இந்த லீ உங்ககிட்ட என்ன சொன்னார், அந்த விஷயத்தை மட்டும் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமிஷனர் கேட்குறாரு. அவர் எங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் இவர் நம்பலை. எல்லோ கோட்டு போட்ட அம்மா வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னால் தான் எங்களால் உங்கள் பையனை தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் ரொம்ப எமோஷனல் ஆகி பேசாமல் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்க, நமக்கு நம்ம புள்ள தான் முக்கியம் அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு புரியுது, உங்க சொன்னாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஹீரோயினை பேசி கன்வே பண்ண பார்க்குறாரு, சமாதானப்படுத்திடுறாரு கடைசியில். இப்போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, அவங்க பேசுகிறாங்க. இந்த சைடு கமிஷனரும் போய் அந்த கால் யார்கிட்ட இருந்து வருது, என்ன பேசுகிறாங்கன்னு ஓட்டு கேட்குறாரு. மிஸ்ஸஸ் க்ரீக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க, உங்கள் பையன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்றாங்க. ஹீரோவும் இதை கேட்டோடனே இவரில் இன்னொரு சைடு காதை வச்சு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அப்போ அவங்க பையன் பேச ஆரம்பித்தோடனே இவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ தான் ஃபோனை வாங்கி பேசுகிறாரு. நீ எங்கே இருக்க, அட்ரஸை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு தெரியல. நீ நல்லா பார்த்து சொல்லுன்னு போது நம்பர் 8ன்னு சொல்கிறான், அதோட ஃபோன் கட் ஆகிடுது. ஹீரோயின் தேம்பி அழுகிறாங்க. ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறாரு. உள்ளே வந்த கமிஷனர், உங்கள் நிலைமை எனக்கு புரியுது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றாங்க. இவங்களும் அவசரமாக கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் உங்கள் மனசு மாறிச்சுன்னா என்னோட நம்பர் இதுதான், ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட நம்பர் எழுதி கொடுக்குறாரு. பரவாயில்லையா, நல்ல போலீஸாக இருக்காரு. இந்த பக்கம் ஹோட்டல் ரூமுக்கு வந்த ஹீரோயின் பொக்கையெல்லாம் பார்த்துட்டு யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோ பேப்பர் எடுத்து அந்த ஆம்ப்ரூஸ் சாப்பல் யாராக இருக்குன்னு தேடுறாரு. ஃபோன் நம்பரும் கிடச்சிடுது. உடனே அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஆம்ப்ரூஸ் சாப்பல் கிட்ட நான் வந்து உங்களை பார்க்கணும் நேரில் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறாரு. பேசி முடிச்சுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லிக்கிறாரு. உடனே இது பொறுக்கலை போல் இருக்குது, வில்லன் குரூப்பில் இருந்து ஹீரோவுக்கு ஒரு கால் வந்துடுது. அதை அட்டன் பண்ணி பேசின மனுஷன் உடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் பதட்டமாக வந்து நானும் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், நான் தான் இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ இங்கே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு வந்தால் கடத்தி வைக்கிறதுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிற மாதிரி ஆள் அரவையுமே இல்லாத ஒரு இடமா இருக்குது. ஹீரோவும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு போகிறாரு. அது வந்து ஒரு பதப்படுத்துகிற தொழிற்சாலை, அதாவது இறந்து போன விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தோல் எடுத்து அதுக்குள்ளே பஞ்சு திணிச்சு பொம்மை மாதிரியே செஞ்சு விற்கிற ஒரு தொழிற்சாலை.
அங்கே வந்து ஆம்ப்ரூஸ் சாப்பல் யாருன்னு கேட்டால் ஒரு வயசான தாத்தா வராரு. இவர் எப்படிடா நம்ம பையனை கடத்தி வச்சிருக்க முடியும் அப்படின்னு குழப்பத்தோட ஹீரோ பார்க்கும்போது, புரியுது நீங்கள் என் பையனை தான் பார்க்க வந்திருக்கீங்க, இருங்க அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு நபரை அனுப்பி வைக்கிறாரு. அவர்கிட்ட ஹீரோ பதட்டமா என் பையனை அனுப்பி வச்சிருங்க, அவன் பாவம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நபருக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு உடனே ஹீரோ சண்டைக்கு போகிறாரு. வேலை செய்கிற நபர்கள்லாம் அமுக்கி இவரை பிடிச்சிடுறாங்க. சரி நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி ஹீரோவுக்கும் புரியுது. எப்படியோ சண்டை போட்டு சமாளித்து அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. பக்கம் ஹோட்டல் ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பதட்டமாகவே இருக்காங்க. இவங்க அது புரியாமல் ஒவ்வொரு கொஷினாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்கே வச்சு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சாப்பல் அப்படின்றாங்க. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஆம்ப்ரூஸ் சாப்பலுங்கிறது ஒரு ஆளோட பேர் இல்லை, ஒரு இடத்தோட பேருன்னு பற்றி அங்கே இருக்க நபர்கிட்ட கேட்குறாரு. அவரும் ஆமான்னு சொல்லிட்டு ஒரு டைரியில் தேடி பார்க்குறாங்க. அது ஒரு இடத்தோட பேர் தான். அந்த அட்ரஸை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும்போது ஹீரோ வந்தால் நான் அங்கே தான் போயிருக்கேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோயின் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே வெளியே இருந்தே பார்க்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போன ஹீரோ திரும்ப பதட்டமாக உள்ளே வந்துடுறாரு. வந்த உடனே ஜோ எங்கன்னு ஹீரோயினை பற்றி தான் விசாரிக்கிறாரு. அவங்க வந்து ஆம்ப்ரூஸ் சாப்பலை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் நான் இப்போ அங்கேருந்து தானே வரேன், நம்மளை பிடிச்ச மாதிரி அவளையும் பிடிச்சிட போகிறாங்க கிட்ட அங்கேருந்து கிளம்புறாரு. அதில் ஒரு லேடி, அது ஒரு நபரோட பேர் இல்லைங்க, அது ஒரு இடத்தோட பேருன்னு சத்தமாக கத்துறாங்க. திரும்ப ஹீரோ வராரு. எனக்கு தெளிவாக சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அந்த நபர் மறுபடியும் அந்த அட்ரஸை பார்த்து சொல்கிறாரு. இவரும் இன்னொரு தடவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கிளம்புறாரு. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. இன்னொரு லேடி அட்டன் பண்ணுறாங்க. போகிற ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனால் அவருக்கு சத்தம் கேட்கல. ஜோ தான் ஃபோன் பண்ணுறான்னு சொன்னோடனே காது கேட்டுருது. மனுஷன் வந்து பேசுகிறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் அங்கேருந்து தான் பேசுகிறாங்க. இங்கே நான் தனியாக வந்திருக்கக்கூடாது, நீங்களும் வரீங்களான்னு கேட்கும்போது நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. போகும்போது சாரி காய்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு. இங்கே அந்த சாப்பலுக்குள்ளே அந்த மிஸ்ஸஸ் கிரேனியை காட்டுறாங்க. தனமான பார்வையோட மாடிப்படியில் ஏறி போகிறாங்க. ஒரு ரூமை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே தான் அந்த குட்டி பையன் அந்த எல்லோ கோட் போட்டுருந்துச்சுல அந்த அம்மா கூட உட்காந்து ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, லேட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போயே தூங்கணுமான்னு குட்டி பையன் கேட்குறான். ஆமாம் நீ இப்போயே தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு வெளியே வந்தவங்க எதிர்த்த இருக்க ரூமில் போய் தட்டி உள்ளே வரலாமான்னு கேட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே தான் அந்த தாத்தா இருக்கார். கூடயே இன்னொரு நபரும் இருக்கார். துப்பாக்கியெல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகுறாரு. இந்த மாதிரி கரெக்டாக வேலையை முடிச்சிடணும், உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, நீ எந்த இடத்துல ஷூட் பண்ணணும்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட இடம், அதான் அந்த ஒரு பெரிய தட்டு வச்சுருப்பாங்களே, அது வந்து டம்முன்னு அடிக்கும்போது ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டு வரும்போது தான் நீ கரெக்டாக ஷூட் பண்ணணும், அப்போ தான் சவுண்டு கேட்காதுன்னு சொல்கிறாரு. எல்லாம் கச்சிதமாக முடிச்சிடுவேன், பணத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு இந்த நபர் கேட்குறாரு. நீ முடிச்சுட்டு வா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நான் என்னை தவிர யாரையுமே நம்ப மாட்டேன்னு மனுஷன் ஒரு சிரிப்பார் பாருங்க. காலத்து மொட்டை ராஜேந்திரன் மாதிரியே இருப்பார். என்ன அவருக்கு முடி இருக்குது அவ்வளோதான். இந்த நபரை இந்த மிஸ்ஸஸ் கிரேனி தான் பின்பக்கமாக கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வராங்க. சொன்ன மாதிரியே சாப்பலுக்கு வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து உள்ளே வராங்க. எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் கூட்டமாக நின்றுக்கிறாங்க. எல்லாரும் ஒரு பாட்டு பாடினா இவங்க என்ன செய்கிறதுங்கிறத ஒரு பாட்டு மாதிரி பாடினோன்னு எல்லாரும் என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இவங்க நிறுத்துகிற மாதிரி இல்லை. என்ன செய்யணுங்கிறத 2 பேரும் பாட்டாகவே பாடி காமிக்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிரைனி வந்து நன்கொடை கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எல்லார்கிட்டையும் வாங்குறாங்க. இவங்கக்கிட்ட வரும்போது இவங்களை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது. அப்படியே பேக் அடித்து பின்னாடி போகிறாங்க. மேடையில் சொற்பொழிவாற்ற நிற்கிற தாத்தாவை பார்த்து கண்ணை காட்டுறாங்க. அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. இவரும் பயத்தோடு பார்க்குறாரு. இது நாம் என்ன செய்கிறதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது நீ போய் அந்த கமிஷனருக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் எந்திரிச்சு போகும்போது தான் அந்த தாத்தா கரெக்டாக பார்த்துடுறாரு. அந்த கிரேனியும் இன்னொரு பொண்ணுமே பார்த்துடுறாங்க. ஐயோ அந்த பொண்ணு எந்திரிச்சே போயிடுச்சு, நீ இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த கிரேனி பார்க்குறாங்க. இவர் சீக்கிரமாக சொற்பொழிவை முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மக்கள் எல்லாம் எந்திரிச்சு போக ஆரம்பித்த உடனே கிரேனிக்கிட்ட பின்னாடி வழியாக போய் அவங்க ஒய்ஃப் எங்கே போகிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் சட்டையிட்ட அந்த பையனை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. எல்லாருமே போயிட்டாங்க. ஹீரோ மட்டும்தான் இருக்கார். மெதுவாக எழுந்திரிச்சு வந்து தாத்தா கிட்டே என் பையன் எங்கன்னு விசாரிக்கிறாரு. அப்போது ஒருத்தர் உள்ளேருந்து ஓடி வந்து இவரை அடிக்கிறாரு. பின்னாடி இருந்து ஒருத்தர் தலையில் பலமாக தாக்கிடுறாரு. மயக்கம் வந்து ஹீரோ அதே இடத்துல விழுந்துடுறாரு. ஹீரோயின் இந்த பக்கம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் அவரோட அசிஸ்டண்ட்டு தான் எடுக்கிறாங்க. விஷயத்தெல்லாம் சொல்லி உடனே ப்ரொடெக்ஷன் அனுப்பி வைங்க அப்படின்றாங்க.
நான் அங்கே இருக்க லோக்கல் ஆளுகளுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்து உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் சேப்பலுக்கு வந்து பார்க்குறாங்க. இந்த தடவை பூட்டி இருக்குது. என்னடா அதுக்குள்ளே பூட்டி இருக்குது, நம்ம வீட்டுக்காரர் எங்கன்னு ஹீரோயினுக்கு பதட்டமாகுது. லோக்கல் ஸ்டேஷன் ஆளுகளும் வந்துடுறாங்க. ஹீரோயின் அவங்கக்கிட்ட உள்ளே தான் என் வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த பூட்டை உடைங்க பார்ப்போம் அப்படின்றாங்க ஹீரோயின். அப்படியெல்லாம் பர்மிஷன் இல்லாமல் பண்ண முடியாது மேடம், வேணால் சுற்றி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. எந்த வழியுமே இல்லை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காபியெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ பாவம் உள்ள மயக்கமான நிலையில் கிடக்கிறாரு. கடைசியாக இங்கே யாருமே இல்லை மேடம், நாங்கள் போகிறோம், நீங்கள் வேணால் வாங்க, உங்களை எந்த இடத்துல இறக்குறமோ இறக்கி விட்டு போகிறோம் அப்படின்றாங்க. ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் இப்போது ஏதாவது பெரிய நிகழ்ச்சி இந்த ஊரில் நடக்குதான்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒரு வயலின் ஆர்கெஸ்ட்ரா நடக்குது அப்படின்னு சொன்னோடனே, சரி அங்கே என்னை கொண்டு போய் விடுங்க, ஆனால் கமிஷனர் இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்களோடைய வண்டியில் ஏறிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ பாவம் மயக்கத்தில் கிடக்கிறாரு. இன்னும் அந்த காபியெல்லாம் போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காங்க எல்லாரும். அந்த பையனையும் கூப்பிட்டுட்டு வெளியே வராங்க. அங்கேருந்து கிளம்புன எல்லாரும் இன்னொரு இடத்துல போய் நிற்கிறாங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்த நபர் உள்ளே போய் அங்கே எல்லாரையும் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்க நபர்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. உடனே வேலை செஞ்சிட்ருக்க எல்லாரையும் போங்க போங்கன்னு அங்கேருந்து பற்றி விடுறாங்க. ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சோடனே வேலை பார்க்குறவங்க எல்லாம் இப்படி தான் யார் யாரோ வராங்க, என்னென்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் வித்தியாசமாக என்னமோ வில்லத்தனமாக யோசிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த சேப்பலை சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் அங்கே கூடிடுறாங்க. என்னன்னா ஹீரோ கண் முழிச்சிட்டாரு. அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக பெல்லுக்கு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை பிடிச்சி மேலே ஏறி வராரு. மனுஷன் முக்கியத்தைக்கு மேலே வந்துட்டார். ஹீரோயினும் இந்த பக்கம் அந்த வயலின் ஆர்கெஸ்ட்ராவுக்கு வந்துட்டாங்க. இங்கே யாரை போய் எங்கடா பார்க்குறது அப்படின்னு சொல்லி கமிஷனரை தேடிட்டு இருக்காங்க. அவர் கண்ணுக்கு தெரியல. நான் உங்கள் மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவலுக்கு நிற்கிறவர்கிட்ட கேட்கும்போது அங்கே லாபியில் தான் இருப்பார், அங்கே போய் பாருங்கன்றாங்க. அவரை தேடிக்கிட்டு இந்த பக்கம் வந்தால் இங்கே நம்ம இங்கிலீஷ் ராஜேந்திரன் நிற்கிறாரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த இடத்துல சொல்லுங்கள், கமெண்ட்டில் பார்ப்போம். என்னென்னா இவங்க ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது ஒரு நபர் பாரிஸ்லேருந்து வந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து வருவார்ல, இவர் தான். ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போதே இந்த நபர் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து உங்கள் பையன் உங்களை மாதிரியே ரொம்ப ஹேண்ட்ஸமாக அறிவாளியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கேட்டோடனே ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பதட்டமாயிடுது. இவர் எங்கே போகிறாருன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. இப்போது அங்கே பிரைம் மினிஸ்டர் அவர் ஒய்ஃபோட வராரு. அதையும் ஹீரோயின் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கமிஷனரை தேடி வந்தாங்க இல்லையா, அவரும் அந்த கூட்டத்தில் நடந்து போகிறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுகிறதுக்காக பின்னாடியே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அது ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மக்களே. மேலே கீழே எல்லாருமே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே அவங்க தேடுறாங்க. அதில் வந்து அந்த மொட்டை ராஜேந்திரனை பார்த்துடுறாங்க. பக்கம் கோரஸ் பாடுறவங்களாம் சேர்ந்து நல்லா சத்தமாக பாடிட்டுருக்காங்க. ஹீரோயின் இன்னும் கமிஷனரை தான் தேடிட்டுருக்காங்க. நமக்கு அந்த பெரிய இட்லி தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அது 2 காட்டுறாங்க. எனக்கு அது பேர் தெரியலப்பா, சாரி, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், அடுத்த இடம் வந்தால் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். கமிஷனர் வந்து பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் இருக்கார். அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இந்த மொட்டை இங்கிலீஷ் ராஜேந்திரன் என்ன செய்கிறாருன்னு திரும்பி பார்த்தா அவர் ஒரு பைனாக்குலரை அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வாங்கி கரெக்டாக பிஎம்மை தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு மனுஷன் அப்படியே திரும்பி ஹீரோயினை பார்ப்பாரு பாருங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு திக்குன்னு ஆகிடுது. உடனே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இசை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட முடிகிற லெவலுக்கு வந்துருச்சு. இந்த 2 பேரும், அதாவது நம்ம இங்கிலீஷ் மொட்டை ராஜேந்திரனும் அவர் கூட அந்த எல்லோ கட்டு போட்ட ஒரு அம்மா இருந்துச்சுல, அந்த அம்மாவும் தான் இருந்துச்சு. 2 பேரும் இப்போ எந்திரிச்சு போய் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேலையாக ஹீரோ அங்கே வந்துடுறாரு. ஹீரோயின் பதட்டமாக அந்த நபர் வந்ததையும் தான் பார்த்ததையும் ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவர் உடனே காப் கிட்ட ஓடி போய் விஷயத்த சொல்கிறாரு. அவங்க இவர் தேடுறதுக்கெலாம் அனுமதி கொடுக்காம இன்னொரு காப்புக்கிட்ட போய் இதை பற்றி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் வேற ரொம்ப பதட்டமாக என்ன நடக்க போகுதோ அப்படின்னு அந்த இடத்தையே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் காபு அவருக்கு பர்மிஷன் தராமல் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க. அந்த மொட்டை ராஜேந்திரன் வெளியே துப்பாக்கி எடுத்துட்டாரு ஷூட் பண்ணுறதுக்காக. ஹீரோயின் போன வீட்டுக்காரர் என்னடா பண்ணுறாருன்னு எட்டி பார்க்குறாங்க. இப்போது ஒரு வழியாக பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, நீங்களே போய் பார்த்துக்கோங்கன்னு. இந்த பக்கம் தேடுறதுக்காக வராரு. இந்த சமயத்தில் இங்கிலீஷ் ராஜேந்திரன் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு. பிஎம்மை காட்டுறாங்க. இந்த சைடு ஹீரோ ஒவ்வொரு கதவாக போய் திறந்து தேட ஆரம்பிக்கிறாரு. துப்பாக்கி மறைவான இடத்துல இருந்து வெளியே வந்துடுச்சு. அது கரெக்டாக பிஎம்மோட நெஞ்சை பார்த்து குறி வைக்குது. ராஜேந்திரன் சுட தயாராகிறாரு. பார்த்தோன்னே ஹீரோயின் ஆன்னு ஒரு கத்துறாங்க. அந்த தான் சிங்கராச்சு இல்லையா, அந்தம்மா கத்துன கத்துல
ராஜேந்திரன் டார்கெட்டை மிஸ் பண்ணிடுறாரு. கொஞ்சம் குறி தவறிடுது. பிஎம்மோட நெஞ்சுக்கு வச்ச குறி இப்போ கைக்கு வந்துடுது. ஹீரோவும் கரெக்டாக இதே நேரத்தில் அந்த கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. ஷூட் பண்ணிட்டு அவர் தப்பிச்சு போகும்போது பிடிக்க பார்க்குறாரு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மேலேருந்து எகிரி குதிக்கும்போது மொட்டை கீழே விழுந்து காலி. ஹீரோ பதட்டமாக தன்னோட ஒய்ஃபை பார்க்க வராரு. மினிஸ்டர் தன்னோட உயிரை காப்பாற்றினதுக்காக வந்து ஹீரோயினுக்கும் நன்றி சொல்கிறாரு. அந்த இடத்துல கமிஷனர் இருக்கார். அவரை பார்த்தோன்னே அவர்கிட்ட பேச போகிறாங்க 2 பேரும். இவங்களை கூட்டிகிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு கமிஷனர் பேசுகிறாரு. நீங்கள் என்ன எல்லா குற்றம் நடக்கிற இடத்துலையும் இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு கேட்குறாரு. நம்புங்க, நாங்கள் 2 பேரும் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எங்கள் பையனை அவங்க தான் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனு, இந்த வயசான தாத்தாவும் பாட்டியும் காட்டுறாங்க. இவர் யாரையோ பார்க்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நபர் சந்தேகமாக இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் காவலுக்கு இருக்கார். அவர் இவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க கூட பையன் இல்லை இப்போது. உள்ளே வந்து இந்த தாத்தா இன்னொரு நபர்கிட்ட சாரி எல்லாம் கேட்குறாரு. அங்கே பார்த்தா அந்த கமிஷனர்கிட்ட ஒரு ஆள் பேசினார் இல்லையா, பிரைம் மினிஸ்டருக்கு அசிஸ்டன்ட் போல் இருக்குது. அவர் தான் இருக்கார். எப்படி சொதப்பிட்டியே பிளானை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு பயங்கரமாக. இந்த வேலையை செஞ்சவன் சம்பளம் கூட கேட்குறான், கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதான் ஆளே இல்லையா, அப்புறம் எதுக்கு சம்பளம்னு கேட்குறோன்னே இவருக்கு என்ன ஆள் இல்லையா, ஆனால் அவங்க குடும்பத்துக்கு பணம் தரணும்ல அப்படின்னு கேட்குறாரு. நீ எல்லாம் செஞ்சது ஒரு வேலையா, ஒழுங்காக ஓடி போயிரு. பத்தாதுக்கு அந்த பையனை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். நம்மளை பற்றி வெளியே சொன்னால் என்ன ஆகிறது, அந்த பையன் கதையை முடிக்கணும் அப்படின்றாரு. கேட்டோடனே அந்த மிஸ்ஸஸ் கிரேனி லேடி வேணாம் அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவும் வேறு வழி இல்லாமல் சரி நான் முடிச்சிட்றேன் அப்படின்றாரு. இந்த பக்கம் கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ கமிஷனருக்கு ஒரு ஃபோன் வருது. எடுத்து பேசிட்டு நீங்கள் சொன்ன நபர்கள் எல்லாம் இப்போ வந்து தூதரகத்துக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டோன்னே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அப்படின்னா என் பையனும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாட்டு ரூல்ஸ் படி தூதரகத்துக்குள்ளே யாரும் அவ்வளோ ஈஸியாக நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்கிறாரு. என் பையன் அங்கே இருக்கும்போது நாங்கள் என்னங்க பண்ண முடியும், நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், எங்கள் பையனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் நிச்சயமாக அங்கே தான் இருக்கான்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்றாரு. உடனே ஹீரோ ஒரு ஐடியா பண்ணுறாரு. அந்த அம்பாசிடர் ஹவுஸோட அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பிஎம்க்கு கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. ஹீரோயின் கிட்ட நம்ம இன்றைக்கி நைட்டே ஊருக்கு கிளம்புறோம், அதனால் இப்போயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிஎம் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. இவங்களும் அதே மாதிரியே கேட்குறாங்க. பிஎம்மும் வந்து நீங்கள் என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் என்னை வந்து பார்த்தாலே போதும்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்றாரு. காரில் போகும்போதே 2 பேரும் பேசிக்கிறாங்க. நமக்கு பாராட்டெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம பையனை தேடுறது தான் முக்கியம், அந்த வேலையை தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அம்பாசிடர் ஹவுஸுக்கு வராங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவங்கள நல்லா வரவேற்கிறாங்க. பிஎம்மும் வராரு. வரவேற்று உட்கார சொல்கிறாரு. பிஎம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபேமஸ் சிங்கர் ஜோ தானே, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களான்னு கேட்குறாரு. ஹீரோயின் தயங்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து கண்டிப்பாக என் ஒய்ஃப் உங்களுக்காக பாடுவாங்கன்னு சொல்லி பாட அனுப்புகிறாரு. ஹீரோயின் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் ஓரமாக போய் நின்றுக்கிறாரு. இந்த பாட்டு சந்தம் இந்த பையனுக்கு கேட்குது. ஹீரோயின் பாடுறத அப்படியே கேட்டுகிட்டே ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக நவண்டு வராரு. பையன் அம்மாவோட குரலை கண்டுபிடிச்சிட்டு இது எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க முயற்சி பண்ணுறான். இந்த மிஸ்ஸஸ் கிரேனி வந்து உனக்கு தெரியுமா, இது உங்கள் அம்மா தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டை நீ விசில்லையே ஹம் பண்ணு அப்படின்றாங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்தும் போது அந்த பையனும் விசில் மூலமாகவே பாட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோவும் இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டத்தில் இருந்து விலக ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு நபர் இவரை பார்க்குறாரு. நீ வேற ஐயா அங்கே திரும்பி பாரியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர் திரும்பினோடனே கூட்டத்தில் இருந்து நகல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டு உள்ளே போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த தாத்தா பையனோட கதையை முடிக்க ரெடி பண்ணுறாரு. சத்தம் வெளியவே வரக்கூடாதுன்னு 2 பேர்கிட்ட சொல்லிட்டு அந்த பையனை தூக்குறதுக்காக போகிறாரு. இந்த பக்கம் மிஸ்ஸஸ் கிரேனி வந்து பையனை எப்பட்றா காப்பாற்றுறதுன்னு தவிக்கிறாங்க. அந்த பையன் வேற நான் பாடினது கேட்கலையேன்னு அழுகுறான். பையனை எப்பட்றா காப்பாற்றலான்னு யோசிச்சவங்க ஜன்னல் வழியாக காப்பாற்றலாமான்னு பார்க்குறாங்க. அங்கே சின்ன சின்ன கம்பியாக இருக்குது, அது வழியாக போக முடியாது. உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ கதவை யாரோ திறக்கிற மாதிரி வேற சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே இவங்க பயந்துக்கிட்டு நோ அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் கதவை திறந்துட்டு வர்றது நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே பையன் தாவி போய் கட்டி பிடிச்சிக்கிறான்.
மிஸ்ஸஸ் கிரேனி என்ன சொல்கிறாங்கன்னா, "உடனே உடனே இங்கேருந்து தப்பிச்சு போங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடனேவ கேட்டோனே ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. வேகமா திரும்புறாரு. அதுக்குள்ள தாத்தா துப்பாக்கிய எடுத்து பையன் முன்னாடி நீட்டிர்றாரு. "என்னால இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. இந்த இடத்த சுத்தி போலீஸ் நெறைய இருக்காங்க" அப்படின்னு ஹீரோ சொன்னோனே இந்த தாத்தா யோசிக்கிறாரு. "அப்போ நீ என்ன கூட்டிட்டு போலன்னா உன் பையன ஷூட் பண்ணிடுவேன். என்ன உன் கூட வந்தவன் மாரி கூட்டிட்டு போய் வாசல்ல விட்டு நான் கார் ஏறி போற வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும்னு" சொல்லி மிரட்டி கூட்டிட்டு வராரு. பையன் அவர் வச்சிருக்க துப்பாக்கிய பார்த்து பயப்படுறான். ஹீரோவும் எப்படா சமயம் கிடைக்கும் இந்த ஆள போட்டு தள்ளுறதுக்குன்னு பார்க்குறாரு. தாத்தாவும் எங்கடா இவன் நம்மள போட்டு தள்ளிருவானோன்னு பயத்தோடயே வராரு. 3 பேரும் அப்படியே படியில இறங்கி வராங்க. இந்த சீன காட்டும்போதே கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கும். என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு. ஒரே செகண்டு தான். அந்த வளைவுலேருந்து திரும்பி நடந்து வரும்போது ஹீரோ தான் பையன தான் பக்கம் இழுத்துட்டு அந்த வில்லன புடிச்சு கீழ தள்ளி விடுறாரு. தாத்தா படியிலேருந்து உருண்டு விழுந்து போய் சேர்ந்துடுறாரு. இந்த சத்தம் கேட்டு பாடிக்கிட்டு இருந்த ஹீரோயின் எந்திரிச்சிட, அங்க இருந்த மக்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு என்னன்னு வந்து பார்க்குறாங்க. கூட்டத்துக்குள்ள இருந்து ஒண்ணுமே தெரியாத மாரி மேல இருந்து ஹீரோ தான் பையன கூப்பிட்டு மெதுவா கீழ இறங்கி வந்துடுறாரு. மிஸ் கிரேனியும் பயத்தோட வந்து பார்த்துட்டு தாத்தா இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதி தான் ஆகுறாங்க. இந்த பக்கம் பையன் வந்து அம்மாவோட சேர்ந்துட்டான். ஹோட்டல் ரூமை காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பையனை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. பையனை கூப்பிட்றதுக்கு தான் போனோம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருந்த சந்தோஷம் இவங்க 3 பேர் முகத்துல இருக்குது மக்களே. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம். எல்லாரும் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி படம் உங்களுக்கு நானும் கொண்டு வர முடியும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம். பாய் மக்களே.